நீங்க சொல்றது சரிதான். எனக்குன்னு ஒரு அருமையான குடும்பம் இருக்கு. எனக்கு மருமகளா வந்த தேவதை ஒரு விபத்துல எங்களை தவிக்க விட்டுட்டு போயிட்டா. அவ பிரிவை மறக்க முடியாம வேதனையில தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்படி வெளியில வந்து 4 பேரை பார்த்து பழகுனா மனசுக்கு ஆறுதலா இருக்கும்னு தான் நான் இங்க வந்திருக்கேன். சாரிம்மா, நான் வேற இதெல்லாம் கேட்டு உங்களை வருத்தப்பட வச்சிட்டேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அப்போ நான் கிளம்புறேன். ஆமா, உங்க வீடு எங்கம்மா இருக்கு? எங்க வீடு அடையார்ல இருக்கு சார். அடையார்லையா? அம்மா, இந்நேரத்துக்கு உங்களுக்கு பஸ் இருக்காதேம்மா. நான் சமாளிச்சு போயிருவேன் சார். அப்ப நான் வரேன் சார். வரேம்மா. ஏங்க, நம்ம ஏரியால இருந்து இந்நேரத்துக்கு பஸ் இருக்காதே, எப்படிங்க? அம்மா சண்மதி, வாமா இங்க. சொல்லுங்க மிஸ்டர் ஐயா பாண்டி. ஏய், அடி விழும் பாத்துக்க. சுமாரு. அம்மாடி, சமையல்காரம்மா இப்பதான் வேலை முடிஞ்சு வெளியே போனாங்க. அவங்கள கொண்டு போய் கொஞ்சம் மெயின் ரோடு வரைக்கும் விட்டுட்டு வாயேன். சரிப்பா. போயிட்டு வரேன். பாய். ராஜுமா இப்பதான் வீட்டை விட்டு போனதா அப்பா சொன்னாங்க. ஆனா இங்க காணுமே. அதுக்குள்ள எங்க போயிருப்பாங்க? சொல்லு சண்மதி. அம்மா, ராஜுமா நம்ம ஸ்ட்ரீட்லயே இல்ல. அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. அவங்க போன் நம்பர் இருந்தா கூட நான் கால் பண்ணி கேக்குறேன். சரி, இதோ அனுப்புறேன். ஹலோ. ராஜுமா, நான் சண்மதி பேசுறேன். அப்பா உங்களை மெயின் ரோட்ல டிராப் பண்ண சொன்னாரு. நானும் இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா தேடிட்டேன். உங்களை காணுமே. அதுக்குள்ள எங்க போனீங்க? நான் வீட்டை விட்டு வந்ததும் எனக்கு ஒரு ஆட்டோ கிடைச்சது. நான் உடனே அதுல கிளம்பிட்டேன். அப்படியா? சரி ராஜுமா, நான் கூட ஏதோ வண்டி கிடைக்காம ரோட்ல தவிச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சேன். சரி, ஓகே. பார்த்து பத்திரமா போங்க. வீட்டுக்கு போனது எனக்கு மறக்காம கால் பண்ணணும். சண்மதி, நீ என்னை தேடி வந்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். நான் வீட்டுக்கு போயிட்டு உனக்கு கால் பண்றேன். என்ன ராஜிமா, இதுக்கெல்லாமா தேங்க்ஸ் சொல்லுவாங்க? சரி, மறக்காம வீட்டுக்கு போனது எனக்கு கால் பண்ணுங்க. அப்புறம் நாளைக்கு நீங்க கண்டிப்பா வந்துருவீங்கல்ல? யாருக்காக இல்லைனாலும் கண்டிப்பா உனக்காக வருவேன். போதுமா? ஓகே ராஜிமா, நாளைக்கு பார்க்கலாம். பத்திரம். பாய்மா.
என்ன ராஜி, காலையில போனவ இப்பதான் வீட்டுக்கு வர? எங்கம்மா போயிருந்த? அது ஒண்ணும் இல்லைங்க, கோயிலுக்கு போயிருந்தேன் அதான். மா, கோவிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு? நீங்க காலையில வீடு விட்டு போனதா அப்பா சொன்னாங்க. ஆமா கார்த்திக், இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்ச நாளைக்கு இப்படிதான். காலையில போயிட்டு ராத்திரி தான் வீட்டுக்கு வருவேன். என்னம்மா சொல்ற? சண்மதி நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்னா 41 நாள் தொடர்ந்து கோயிலுக்கு போய் வேண்டிக்கலான்னு இருக்கேன். இந்த 41 நாளும் கோயில்ல நட சாத்துற வரைக்கும் அங்கிருந்து வேண்டிக்கிட்டா சண்மதி நம்ம வீட்டுக்கு மருமகளா வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. மா, அதுக்காக நான் மனசார இந்த விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இதுல யாரும் எதுவும் சொல்லிடாதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் போயிட்டு வந்ததே என் மனசுக்கு அவ்வளோ நிம்மதியும் சந்தோஷமாவும் இருக்கு. இனிமே தினமும் எனக்கான வேலை இதுதான். என்னை பத்தி எதுவும் கவலைப்படாம நீங்க எல்லாரும் உங்க வேலை என்னவோ அத பாருங்க. கண்டிப்பா சண்மதி நம்ம வீட்டுக்கு மருமகளா வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது சீக்கிரமாவே நடக்கும். குட் மார்னிங் ராஜிமா. டியூட்டில ஜாயின் பண்ணிட்டீங்க போல. ஆமாமா, நான் இங்க வந்திருக்கிறதே உனக்காக தான். எனக்காகவா? இல்ல, என்ன வேலைக்கு சேர சொல்லி கேட்டது நீதானம்மா. உன்னாலதான் நான் இந்த வேலைக்கு வந்திருக்கேன், அத சொன்னேன். இந்த காஃபி. சூப்பரா இருக்கு ராஜிமா. இப்படி ஒரு நல்ல காஃபி குடிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி, நீ காஃபி குடிச்சிட்டு பிரஷ் பண்ணிட்டு குளிச்சிட்டு வா. உனக்கு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வைக்கிறேன். ஓகே ராஜிமா. சீக்கிரம் குளிச்சிட்டு வரேன். ஏங்க, அவதான் காலையிலேயே தைய தக்கான்னு குதிச்சிட்டு இருக்கானா? நீங்களும் அவ கூட சேர்ந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கோர்ட்டுக்கு டைம் ஆல? ஐயோ, இன்னைக்கு சீக்கிரமா வேற போயாகணுமே. அப்போ சீக்கிரம் போய் கிளம்புங்க. போங்க. கிளம்புறேன். ஏய், நீ என்ன நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நீ ஆபீஸ்க்கு போகணும்ல, சீக்கிரம் போய் கிளம்பு போ. ஏய்,
ராஜுமா எங்கதான் இருக்கீங்களா? உங்க கூட டான்ஸ் பண்ணோம். இருங்க வரேன். வாங்க. என்ன? ஒழுங்கா வேலை செய்யறவங்களையும் கெடுத்துறாத. போய் சீக்கிரம் போய் குளிச்சிட்டு கிளம்பு போ. அம்மா குட்டி டான்ஸ் போன்னு சொல்றேன்ல போ. போன்னு சொல்றேன்ல. நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ம். ஓஹோ, இங்கதான் வேலை பார்க்கறாளோ? இப்ப என்ன பண்ணி மூவ் பண்ணலாம்? சகரி கரி கரி சாச சரி சரி சகரி. ஐயோ அம்மா, நான் எடுத்துக்கிறேன், விடுங்க. இல்ல இல்ல பரவாயில்ல, நானே எடுத்துக்கிறேன். இல்ல நானே எடுத்துக்கிறேன், நீங்க வைங்க. ஐயோ, இன்னைக்கு இதோட முக்கியமான வேலை எல்லாம் நிறைய இருக்கு. அதனால இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முக்கியமான வேலையா? ஆமா, இன்னைக்கு வீட்ல ஸ்வீட்டு காரம்லாம் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. என்ன திடீர்னு? வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்களா? இப்போதைக்கு கெஸ்ட், ஆனா சீக்கிரமே நெருங்கின சொந்தமாயிடுவாங்க. இன்னைக்கு நம்ம சண்மதிய பொண்ணு பார்க்க வராங்க. எல்லாம் நமக்கு தெரிஞ்ச குடும்பம் தான். எங்களுக்கும் அவங்களுக்கும் பல வருஷம் பழக்கம். பையன் யூஎஸ்ல இருக்கான். இன்னைக்கு அவங்க அப்பா அம்மா மட்டும் சம்பிரதாயத்துக்காக சண்மதிய பொண்ணு பார்க்க வராங்க. மங்க, நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். என்னங்க, கோர்ட்டுக்கு போனதும் வேலையே கெதின்னு அங்கேயே இருந்துடாதீங்க. சாயங்காலம் நம்ம சண்மதிய பொண்ணு பார்க்க வராங்க. ஞாபகம் இருக்குல்ல? எல்லாம் ஞாபகம் இருக்கு. நான் போயிட்டு மத்தியானத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துடுறேன். அதுக்குள்ள நீங்க என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு வச்சிருங்க. சரிங்க, வரேம்மா. ஏங்க, அப்புறம் வரும்போது பூ பழம்லாம் வாங்கிட்டு வந்துருங்க மறக்காம. கண்டிப்பா வாங்கிட்டு வரேம்மா. சரி, பார்த்து போயிட்டு வாங்க. ஏங்க, இன்னைக்கு பொண்ணு பார்க்க வர விஷயம் சண்மதிக்கு தெரியுமா? அவகிட்ட இத பத்தி இன்னும் ஒன்னும் சொல்லல. ஆனா அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷம் படுவா. அதெல்லாம் அவ ஆபீஸ் விட்டு வந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம். நீங்க சீக்கிரமா ஸ்வீட் காரெல்லாம் ரெடி பண்ணுங்க. டேய், எங்கடா இருக்கீங்க? டேய், நீங்க வர சொன்ன இடத்துல தானே வந்து நிக்கிறேன். சீக்கிரம் வாங்க.
அந்த வானதி போறடா. வானதியா? என்னடா சொல்றீங்க? வானதியா? என்னடா லூசுத்தனமா கேக்குற? 2 வருஷத்துக்கு முன்னாடி கடல்ல தள்ளி சம்பவம் பண்ணமே அந்த வானதி தான்டா போயிட்டு இருக்கா. அண்ணா அவதான் செத்துட்டாளண்ணா. என் கண்ணு முன்னாடி போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. செத்துட்டான்னு சொல்றீங்க? வாடா வண்டி எடுங்கடா. எங்கடா போனா? என்னன்னா மாயமா மறைஞ்சிட்டாடா அவ. டேய் வண்டி வரக்கட்டா. மிஸ் ஆயிட்டாளே. எங்கடா போனா அவ? பாத்துக்கிட்டு இருக்கும் போதே மாயமா மறைஞ்சிட்டாளடா அவ. அண்ணா இப்ப எதுக்கு நான் டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க சொல்ற மாதிரி அந்த வானதி உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைண்ணா. அவ்வளவுதான் கடல்லையே சம்பவம் பண்றல. அவங்க சொந்தக்காரங்களா கட்டி பிடிச்சி அழுதாங்களே பாக்கல? எவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு வந்திருக்கோம். நீங்க என்னடானா இத்தனை வருஷம் கழிச்சு அவளை பார்த்தேன்னு சொல்றீங்க? ஏய் ஏய் என்னடா பேசுற? காரணம் இல்லாம நான் அப்படி சொல்லுவேனாடா? நிஜமாவே என் 2 கண்ணால அவளை பார்த்தேன்டா. அவதான்டா. அண்ணே எனக்கு தெரிஞ்சு நீங்க வேற யாரையோ பார்த்துட்டு வானதின்னு தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவ கதையெல்லாம் எப்பவும் முடிஞ்சு போச்சுண்ணே. நீங்க தேவையில்லாம எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. இல்லடா இல்லடா, நான் அவளை பார்த்தேன்டா. நான் அவளை பார்த்தது நிஜம்டா. அவளேதான் அவளேதான், நான் பார்த்தது அவளையே தான். அவதான்டா. என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்? எப்படி தெரிஞ்சுக்கிறது அவளை பத்தி? என்ன இவ்வளவு நாளா போனே காணோம்? நல்லா இருக்கீங்களா? இவ்வளவு நாள் நான் நல்லாதாமா இருந்தேன். ஆனா இனிமே தான் என்ன ஆக போதோ ஏதாக போதோன்னு பயமா இருக்குமா. ஏன் என்னாச்சு இப்போ? நான் அந்த வானதியை பார்த்தேம்மா. என்ன சொன்னீங்க? வானதியா? ஆமாம்மா. எப்படியாவது அவளை துரத்தி பிடிச்சிடலான்னு தான் நானும் என்னோட ஆளுங்களும் துரத்தி போனோம் அவளை. ஆனா மிஸ் ஆயிட்டாமா அவ. சரி இதெல்லாம் இருக்கட்டும். நான் ஒண்ணு கேட்டா நீங்க என்ன தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? என்னம்மா இப்படி சொல்ற? தாராளமா கேளுமா. என்ன நீங்க தெளிவா தானே இருக்கீங்க? இல்ல காலையில ஏதாவது போதையில இருக்கீங்களா? என்னம்மா இப்படி கேக்குற? பின்ன வேற எப்படி கேக்குறது? செத்து போனோட பாத்தேங்கிறீங்க, துரத்திட்டு போனேன்னு உளறிட்டு இருக்கீங்க. வேற உங்களை எப்படி நான் கேக்குறது? இல்லம்மா இல்லம்மா, எனக்கு என்னமோ வானதி இன்னும் உயிரோட தான் இருக்கிறாளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குமா. நான் பார்த்தது அந்த வானதி தான்மா. அண்ணே இதோட இந்த பேச்சு நிறுத்துறீங்களா? வானதி செத்து அவளை பொணமா பார்த்து அவ கடைசி காரியம் முடிகிற வரைக்கும் கூடவே இருந்தவன் தான். உங்களை விட அவ செத்து போயிட்டாங்கிறது எனக்கு நல்லா உறுதியா தெரியும். நீங்க யாரும் ரோட்ல போறவளை பார்த்துட்டு வந்து வானதி வானத்தின்னு உளறிட்டு இருக்கீங்க. அவளை துரத்துன வேற சொல்லிட்டு இருக்கீங்க. நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப நீங்க என்கிட்ட உளர்ன மாதிரி வேற யார்கிட்டயும் போய் உளறிட்டு இருக்காதீங்க. வானதி செத்து 2 வருஷம் ஆச்சு. செத்து புதைச்சவளை திரும்ப தோண்டி எடுத்து பிரச்சனைகளை கிளறிட்டு இருக்காதீங்க. நான் சொல்றது புரிஞ்சுதா?